கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். நான் என்ன செய்ய முடியும், பாவம் இல்லை. நான் எந்த பக்கம் திரும்பினாலும் எவனா ஒருத்தன் எதனா ஒன்று கற்றுக் கொடுத்துனுக்குறான். கரெக்டா? நம்ம யூடியூப் போன ஒன்று தான், ஒன்றும் இல்லை. காலையில் நீங்கள் ஒரு 4-5 பழம்லாம் சொல்கிறான், முந்திரி, பேரிச்சம்பழம், அது இது வாழைப்பழம், அதெல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு அடி குடி, என்ன ஆகிடுவேன், நல்லா ஆகிடுவேன்ட்டு. முந்திரிக்கு இது பாதாம் பருப்புக்கு இது வாழைப்பழம் இல்லை வீட்டில். இப்போது அவனையும் நம்ம கேட்க முடியாதுயா, முந்திரி பாதாம் வாழைப்பழம் கலக்க சொன்னானா இல்லையா. கொஞ்சம் முட்டை ஒன்று வரப்போட சொல்லிக்கிறான், நாட்டுக்கோழி முட்டை. இப்போ நாட்டுக்கோழிலேயே நிறைய ரகம் இருக்குது. எல்லா கோழியும் ஒன்றும் கிடையாது நாட்டுக்கோழியில். சண்டை கோழி வேறு மாதிரி இருக்கும், அப்படி தானே. சாதாரண குட்டி கோழி சின்னதாக இருக்கிற கோழிங்க இருக்குது, ரகம் இருக்குது. சிறுவ ரகம், பல ரகம், பேருங்கள்லாம் அது நமக்கு மறந்துட்டோம், காலப்போக்கில் அழிஞ்சிச்சு. ஆனால் கோழின்னா எல்லா கோழியும் ஒன்றும் கிடையாது. நாட்டுக்கோழிலேயே டைப்பாக இருக்குது, பெருசாக இருக்கும், ரெக்க வச்சு. ஜின் கோழிலாம் இருக்குது, அது வேறு மாதிரி இருக்கும், தலையில் பூ போட்டு ஒரு குண்டு மாதிரியாக குண்டாக இருக்கும். போந்த கோழின்னு ஒன்று இருக்குது, அப்படியே எவ்வளோ பெருசாக பொதன்னு இருக்கும். இப்போ எந்த கோழி முட்டை, நாட்டுக்கோழி முட்டை, இதெல்லாம் அவனை கேட்க முடியாது. அவன் பாட்டு பேசிட்டு போயிட்டான், நம்ம பாட்டு மிக்சியை வச்சு நான் ஆன் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை ஒன்று இது கேள்வி. இப்போ கேள்வி என்னன்னா, சுற்றி 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 என்ன பண்ணுறாங்க, எனக்கு கற்று குத்துனேங்கிறானுங்க. இப்போ கற்றுக்கத்தெல்லாம் நான் வந்து யாருன்னா அழிக்கிறதுக்கு கற்று தருவாங்களா? இந்த ரெக்கார்டில் அந்த காலத்து ரெக்கார்டு இப்போ இந்த காலத்து மாதிரி பென்ட்ரைவு ஃப்ளாஷ் மெமரினா உள்ளே போட்டு டக்குன்னு எழுதுனா டெலீட் ஆகிடும். இந்த ரெக்கார்ட் பிளேயரில் மெழுகெல்லாம் வச்சு வேக்ஸெல்லாம் வச்சு செஞ்சு கோடுங்க போட்டு வச்சுருக்கோம். அந்த எடுத்து இந்த கம்பி போய் அந்த கீர்ச்சனா திரும்ப அந்த பாட்டு வரும். ஸ்பீக்கரில் தான் வரும், இல்லை கம்பியாண்டே போய் காது வச்சுக்கிட்டா க்ளீனாக கேட்கும். அந்த ரெக்கார்ட் பிளேயரில் திரும்ப அதை அழிச்சிட்டு திரும்பலாம் எழுத முடியாது, அவ்வளோதான். அது கட்டையோட கைலாசம் தான் அந்த காலத்தில். இந்த ரெக்கார்ட் பிளேயர் இருக்குது இல்லை, அதில் எப்படி தான் செஞ்சானுங்க. அப்புறமா டேப்புன்னு ஒன்று வந்தது, அதில் மேக்னெட்டிக் ஃபீல்டை வச்சு உள்ளே பதிவு பண்ணாங்க. அதை என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, அழிக்கிறதுக்கு அதுலேயே எரசர் இருக்கும், போட்டு அழிச்சிடலாம். டேப் அழிச்சிட்டு வேறு ரெக்கார்ட் பண்ணலாம், இல்லை வேறு ரெக்கார்ட் பண்ணால் அது அழிஞ்சிட்டு இது ரெக்கார்ட் ஆகிடும். ரொம்ப ஈஸியான மெத்தட் இருக்குது அதில். என்னடா மேக்னெட்டிக் 2 பக்கம் வச்சுட்டு நடுவில் அந்த டேப்பை வச்சு எடுப்பானுங்க, அவ்வளோதான். போயிடும், காணாமல் போயிடும் உள்ளுக்கிற பாட்டெலாம். இப்போது 1,00,000 டேப் வச்சுட்டானுங்க, அது அழிக்கணும்னு வச்சுக்க, போட்டுலாம் எடுத்துக்க முடியாது. மேக்னெட்டிக் ஃபீல்டில் உள்ளே விட்டு ஏற்றாவே உள்ளுக்கிற பாட்டு காணும், திரும்ப தான் போடணும். அது அந்த மெத்தடு. இப்போ அதுவும் போயிடுச்சா. இந்த ஃபிலிமை கழுவி போட்டுருந்தானுங்க, அதுவும் போயிடுச்சா. ஃப்ளாஷ் மெமரின்னு கட்டமாக போட்டானுங்க, அதுவும் போயிடுச்சா. இப்போ தௌடுண்டு வந்து போய் சொருவு சொல்லிட்டானுங்க. இப்போ உங்கள் ஃபோன்லேயே சொருவிட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் டேட்டாலாம் பார்த்துக்கலாம். ஆனால் டெலீட் பண்ண ஆப்ஷன் இருக்குது. இந்த மனுஷனுக்கு மட்டும் என்னடா இல்லைன்னா, டெலீட் பண்ண முடியாது, ஓரம் கட்டலாம், குவிச்சு வைக்கலாம், மூடி வைக்கலாம், மறைச்சி வைக்கலாம். ஆனால் என்ன பண்ண முடியாது, டெலிட்டட் ஆப்ஷன் இல்லை. அதாவது டெலீட் பண்ணால் கூட போய் இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்டு இப்போ தேவநாதன் எடுத்து வந்து காமிச்சானுங்கல்ல, அந்த மாதிரி தாங்குது. டெலிட்டிங் ஃபைலே என்ன பண்ணலாம், திரும்ப எடுக்கலாம். இப்போ அது மாதிரிலாம் இல்லை, எடுக்கவே முடியாத மாதிரிலாம் டெலீட் பண்ணிடலாம் நீங்கள், அவ்வளோ தான். இல்லைனா இல்லை தான், புஷ்ஷுன்னு ஒரு சத்தம் கேட்டு காணாமல் போயிடும். அந்த மாதிரி மனுஷனுக்கு இல்லை. பிறவியில் செஞ்ச நான் இதெல்லாம் கூட உள்ளகுது. நீங்கள் ஒரு ரோட்டில் வந்துட்டிங்கன்னா பார்த்துட்டு வந்த சம்பவம்லாம் உள்ளகுது. இப்போ இல்லைனா கூட கனவுல வந்துடும். இப்போ நாங்கள்லாம் கூட கனவுல உட்காந்து கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திச்சிங்கன்னா நீங்களே பார்த்துருவீங்க. இப்போ இவ்வளோ கற்று சுற்றி கற்று உள்ள மண்டைக்குள்ளே போயினே இருக்குது. உள்ளே முடியுதான்னா ஆமாம், அவ்வளோ உள்ளே இருக்குதானா ஆமாம் இருக்குது. மறந்துருப்போம், சீரியஸாக வேறு ஒன்று செஞ்சுன்னு இருக்கிறோம். அதனால தான் அது இல்லையே தவிர அது இருக்குது. சண்டை போட்டோன்னு வச்சுங்க, பொண்டாட்டி என்ன நான் நினைக்கிறேன்றதெல்லாம் எப்போ தெரியும், புருஷன் என்ன நினைக்கிறேன்றதெல்லாம் சொல்லுவான். டே எனக்கு அப்பே தெரியும், நீ உங்கள் அப்பா வீட்லேருந்து நீ அப்பயே இது மாதிரி பண்ணவு தானே. இதெல்லாம் எப்படி வச்சுக்கிறான் அவன். அதை சொல்லி ஒன்றும் டெய்லி வாழலை, அதை சொல்லி மனப்பாடமும் பண்ணிக்கல. ஆனால் கோவம் வந்துச்சுன்னா அப்படியே டகால்னு வாயை தருகிறான், இஷ்டத்துக்கு வருது. எங்கேருந்தான் அந்த டேட்டாலாம் எடுத்தானே தெரில. அன்றைக்கே உங்கள் அப்பா எனக்கு கோட்டு வாங்கி தரல, இல்லை 10,000 போகிறேன்னா ப்ரேஸ்லெட் வாங்கி தரேன்னா வாங்கி தரல, சொந்தமாக வீடு தரேன்னா தரவே இல்லை, பையனுக்கு தான் சொத்து உரிமைன்னு சொல்லி பையனுக்கு கொடுத்துட்டான், உனக்கு கொடுக்கவே இல்லை. அவன் அப்பேற்பட்ட ஆளே இல்லாத மாதிரி வச்சுருப்பான். உங்கள் அப்பா சொத்து எனக்கு எதுக்கு, நம்ம சம்பாதிச்சு நம்ம வந்துக்கலான்னு ரொம்ப ஆறுதலாக பேசணும் தான். கோவம் வந்தவொடனே என்ன சொல்கிறான்ப்பா, என்ன சொல்கிறான் அதே ஆள் இன்னொரு ஆளை பார்ப்போம் நம்ம. ஐயோ
எது வரைக்கும் தெரில நமக்கு. அப்போது உள்ளே போய் பதிவாயிடுச்சு. இப்போ இதெல்லாம் எடுக்க முடியுமா? யாருன்னா சொல்லி தருவாங்களான்னா அது சும்மா அம்பக்கு தான். சொல்லித்தராங்கன்னா பொய். சில இதில் ஆசிரமத்தெலாம் சொல்கிறாங்க கற்றுக்கிறது இல்லை ஞானம், கற்றுக்கிறதெல்லாம் விட்றதுன்ட்டு. கற்றுக்கிறதெல்லாம் விட்டுருவே. சாப்பிட்ணும். வாயில் சாப்பிடுவியா கண்ணில் சாப்பிடுவியா? வாயில் தான். கற்றுக்கினியா இல்லை உனக்கு வாயில் சாப்பிட தெரியுமா? உனக்கு தெரியாது. அம்மா எடுத்துன்னு வந்து காம்பு உள்ளே விட்டாங்க, அப்பா அது வழியாக குடிச்ச. அம்மா எடுத்துன்னு வந்து உள்ளே ஊட்டினாங்க, அம்மா கடிக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. சுற்றிக்கிறவங்களாம் பார்க்குறேன், அம்மா என்ன பண்ணுற கடிக்கிற. இப்போ உனக்கு மாட்டு எலும்பை பார்த்ததே இல்லை, உனக்கு என்ன கொடுத்தா பயந்துருவேன். என்ன பண்ணுறது இது? சில விஷயங்கள்லாம் எப்படி என்ன பண்ணுறது? சில பேர் பாட்டில் திறக்க முடியாமல் மூச்சு நிற்பான். எங்கே இருக்குது இதுக்கு தெரியலையே. பாட்டில் சாதாரண ஒரு பாட்டில் திறக்க முடியாது. அதில் அழகாக லேசாக ஒரு கோடு போட்டிருக்கோம், எடுத்து வச்சுருக்கோம், ஸ்லிப் வச்சுருக்கோம். சில பேர் சாக்லேட்டே இன்னும் பிரிக்க தெரியல. நான் நிறைய பேர் பார்ப்பேன், சாக்லேட் நிறையா விரும்புகிறவங்களாம் இருப்பாங்க, இந்த சாக்லேட் கவரை பிரிக்க தெரியாமல் இருப்பாங்க. சில சாக்லேட்லாம் 2 பக்கம் முடிச்சு போட்டிருக்கோம், பிடிச்சி இழுத்திங்கன்னா வந்துடும். சில பேர் இந்த பக்கம் கொஞ்சம் கைட்டிட்டு திரும்ப பிடிச்சி இந்த பக்கம் கொஞ்சம் கைட்டு இருக்கும். கிழிக்கிறதுக்கு ஒரு கருப்பாக புள்ளி வச்சுருக்கோம் சாக்லேட்டில், அங்கே பிடிச்சி இழுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். சில பேர் டீட்டெயிலே பண்ணுறது இல்லை, அது சும்மா சாக்லேட் தானேன்னுட்டு ஏன்னே தெரியாமல். நிறைய பேர் சோறு கூட சாப்பிட்டு தெரியறதில்லை. எத்து உள்ளே போட்டு நம்மளுக்குன்ட்டு சும்மா போட்டு கையில் ஒரு 4 வாட்டி வாயில் மேல்றது பதில் கையில் மேலுவாங்க. இதில் கையிலெல்லாம் கசக்கி புசுக்கி வச்சு ரைட்ராங்கலாம் கிடையாது. இப்போது கற்றுக்கின இந்த உலகத்தில் கற்றுக்காமல் இருப்பதெல்லாம் ஒருத்தர் கற்றுக்க முடியாது. நீ எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு கற்றுக்கினேன்னா தேவையில்லாதெல்லாம் தானே என்ன ஆகிடும், ஓரமாக போயிடும். அவ்வளோதான். தானே என்ன ஆகிடும், உனக்கு புரிஞ்சிச்சு. இது மாட்டோட எலும்பு, இது முழுசாக வாயில் போட முடியாது, சூடாகிடணும். டிவைஸ் கம்பி அதுக்கெல்லாம் நிறைய டூல்ஸுங்கெல்லாம் வந்துச்சு. உள்ளே விட்டு என்ன பண்ணலாம், சுருட்டு தட்டினா கொட்டிடும். இல்லை நல்லா கொதிக்கிற குழம்புலேருந்து எடுத்து உடனே சூடாக தட்டினா கொட்டிடும். சில இடத்துல பிரியாணி, மாட்டு பிரியாணி வாங்கினீங்கன்னா பிரியாணி போட்டு அந்த எலும்பை எடுத்து மேலே அடி ஊதி தட்டி தருவாங்க. அப்படி இருக்கும் அது டேஸ்ட்டு, சாப்பிட்டிங்கன்னா தெரியும். இவர் மாட்டுக்கறி ப்ரொமோட் பண்ணுறாரு, 4 பேர் கமெண்ட் எழுதணும் தான். ஏன்னா கமெண்ட் எழுதுறது கம்மியாகினே போகுது. ஆமாம், அப்புறம் நம்ம டெலீட் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போனா கற்றுக்கிறதுலாம் கிடையாது. தேவை மேலே அக்கறை எடுத்துக்கணும். எது மேலே அக்கறை எடுத்துக்கணும்? தேவை. எனக்கு எது தேவை யார் முடிவு பண்ணா? நீ முடிவு பண்ணணும். உனக்கு தெரியாதுன்னா நான் முடிவு பண்ணணும். தேவைகள்னா இதுதான் 40 நாள். ஒரு மனிதனுக்கு அடிப்படையில் என்னென்ன தேவை? ஆனந்தமாக வாழணும், ஊக்கமாக இருக்கணும், பார்த்து பழகணும், காலத்தை மதிக்கணும், நிமிர்ந்து வாழணும், சேர்த்து வச்சுக்கணும். இது போக துணிவாக இருக்கணும், காமத்தை புரிஞ்சிருக்கணும், பணம்னா என்னான்னு தெரிஞ்சிருக்கணும், பேசுகிறதுக்கு தெரிஞ்சிருக்கணும், கற்றுக்கிறதுனா என்னான்னு இதெல்லாம் சிங்க் பண்ணி ஒரு 40 டேஸ் கோர்ஸ் வச்சுக்கிறேன். யார் அவன் அழிப்பாலாம் கிடையாது, நான் அழிக்கலாம் மாட்டேன். எது தேவைன்னு லிஸ்ட்டு போட்டு கொடுத்துட்டா தேவையில்லாதெல்லாம் என்ன ஆகிடும். ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனால் அங்கே எல்லாம் இருக்கும். நீங்கள் ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டு, வாழ்க்கையில் என்னென்ன கருமத்தையோ கற்றுன்னு தான் வந்து நிற்பீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா எது தேவையோ அது மட்டும்தான். உங்களுக்கு தெரியுன்றது எல்லாத்தையுமா பேசிக்கிறீங்க எல்லாருக்கிட்டையா? சரலாம் உனக்கு ஒன்று தெரியுமா? எனக்கு நிறைய தெரியும். என்ன தெரியும்? நான் வந்து பிஹெச்டி டிகிரி படிக்கும்போது அண்ணாதுரையை பற்றி பேசினேன், சொல்லிட்டா அப்படின்னா அவங்க கேட்பாங்க, சொல்லிட்டு வேறு எதனா சொல்லினுப்பாங்க. ஏன் எனக்கு தெரியும்னு அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையான அதை என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. ஒரு கால் நான் அவங்களுக்கு தேவைப்படுற ஏதோ ஒரு சனியை பேசி தொலையுது, ஏதோ இவர் என்ன தான் பேசுகிறாரு சொல்கிறாருன்னு பார்த்து என்ன பண்ணுவாங்க, சும்மாண்ணா டைம் இருந்தா, டைம் இல்லைண்ணா. அப்போ நீங்கள் தான் உங்கள் டைமே தெரியாமல் வாழ்ந்துங்கிறீங்க. என்ன வாழ்ந்துங்கிறீங்க? உங்களுக்கு என்ன டைம் இருக்குது, எவ்வளோ நாள் நீங்கள் வாழ போகிறீங்கன்னே தெரிஞ்சிக்கல, ஆனால் வாழ்ந்துங்கிறீங்க. இன்னமும் உங்களுக்கு டைம் நிறையக்கிற மாதிரியும், நீங்கள் ரொம்ப நாளாக இங்கேயே இருக்க போகிறவங்க மாதிரியும், கொஞ்சம் கூட டைமை பற்றி அக்கறையே இல்லாமல் பார்த்துக்கலாம். என்னத்த அவர் ஒன்றும் உபதேசம் தராராம், அதை என்ன பண்ணிக்கலாம், நம்ம பார்த்துக்கலாம். 40 நாளாம் பார்த்துக்கலாம். இது மாதிரி பார்த்துக்கலான்னா நான் என்ன பண்ண முடியும்? பார்த்துக்க வேண்டியது தான். ஆனால் அழிக்கலாம் முடியாது. தேவை எதுன்னு தெரிஞ்சுன்னா அதுக்கு மட்டும் எடுத்து யூஸ் பண்ணியானா மற்றதெல்லாம் தானே என்ன போயிடும். அப்படி தான் தேவையில்லாதெல்லாம் என்ன ஆகிடும், பழையான கழிதல் அதுவே போகும். நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம்.
இங்கே தேவைக்கு வாழும்போது தேவையில்லாதெல்லாம் என்ன ஆகிடும், டிஸ்ட்ராய் ஆகிடும், இல்லை ஓரம் கட்டிக்கும், அது குப்பைக்கு போய்டும். உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அது எங்கேயோ இருக்கும். உண்டான எதுவுமே அழியிறது இல்லை. தோன்றின மறையும் அதெல்லாம் சொன்னுக்கிறாங்க. எண்ணங்களோ பிரச்சனையோ போகணும்னா வேற ஒரு வடிவம் பெறுது. அதிகபட்சமாக கடவுள் வடிவம் பெற்றோம், அதிகபட்சமாக. ஏன்னா அது ஒன்றும் இல்லாத இடத்துலேருந்து வந்தது, திரும்ப எங்கே போவோம், ஒன்று இல்லாததுக்கு போவோம். அது இதுக்கு நடுவில் எல்லா கதையும் தான் இருக்குது. அப்போது ஒன்றும் இல்லாத இடத்துலேருந்து வந்தேன், நானும் ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டா எல்லா கதையும் பஞ்சிடும். அடிக்கலாம் வேணாம், நான் ஒன்று மற்ற இடத்துலேருந்து வந்தேன், எனக்கு புரிஞ்சிடணும். ஒன்று மட்டும்தான் போக போகிறேன். சும்மா ஒரு தமாஸ் பண்ணுகிறேன், ஏதோ இங்கேருந்து வாங்குறேன், சாப்பிட்றேன், தூங்குறேன், போகிறேன், எல்லாத்தையும் சுற்றி எடுத்து போயிடுவேன். இப்படி இதெல்லாம் எடுத்துன்னு போவேன். இதுங்களாம் இருக்கும், நான் இருக்க மாட்டேன். ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் எங்கள் ஐயா வந்து பேசின்னு இருப்பார் அப்படின்ட்டு கண்ணீர் மல்க சுற்றிட்டு போகலாம். புரியுதா? அதுக்காக நான் இப்போ எழுதிடலாம் கணக்காக, இது ஒரு சாக்காக வச்சு. இது இருக்கும், நான் எனக்கு தெரியணும். சிலது நிலையானது, சிலது நிலையற்றது, எனக்கு தெரியணும். அது மாதிரிலாம் எனக்கு தெரிஞ்சிச்சானா எது தேவையோ அதை மட்டும் என்ன பண்ணுவேன், செய்வேன். காலத்தோட மதிப்பு தெரிஞ்சிச்சானா, ஊக்கமாக இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிச்சானா, பார்த்து பழக தெரிஞ்சிச்சானா, ஆனந்தமாக தான் வாழ வந்து தெரிஞ்சிச்சானா, காலத்தை மதிக்க தெரிஞ்சிச்சானா, எப்படி வாழலாம். ஸோ தேவைகளை என்னால் சொல்லித்தர முடியும். சார் தேவை எனக்கு என்னன்னு தெரியாதா, மலம் கழிக்கிற மாதிரி தானே தேவை, வந்த கழிச்சிருவோம் தானே. கிடையாது, மலத்தை நீங்கள் நடுரோட்டில் பெற முடியாது. என்ன பண்ண முடியாது, உங்களால் நடுரோட்டில் மறைவிடம் தேடி தான் ஆகணும். ஸோ மலம் உங்களுக்கு வரும்னு தெரிஞ்சால் தான் மறைவிடத்துக்கான அக்கறையோடு நீங்கள் இருப்பீங்க. இதெல்லாம் புரியாமல் கோயில் கட்டி வச்சுக்கிறானுங்க. இந்து கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னாக்கா நிறைய மலம் கழிக்கிறதுக்கு இடங்கள்லாம் இருக்காது, இருக்குதே. அறநிலைத்துறைக்கும் அது மேலே அக்கறை இல்லை. மற்ற இடத்துக்கு எங்கன்னா போடுங்க. இன்னும் மாதிரி வாட்டிகான் சிட்டிலாம் போயிட்டு வந்தோம் நாங்கள். மலம் கழிக்கிறதுக்கு இடம் வச்சுக்கிறாங்க, காசு கொடுத்து தான். நீங்கள் டீ சாப்பிட, பிஸ்கட் சாப்பிட, ஸ்நாக்ஸ் சாப்பிட காசு எடுத்துன்னு போகிறீங்களோ இல்லையோ, உச்சா பேடுறதுக்கு காசு எடுத்துன்னு போனோம். இங்கே நீங்கள் வெளிநாட்டுங்களுக்கு போனீங்கன்னா உஷாராக சொல்லி வைக்கிறேன். இப்போவே நம்ம ஐரோப்பாவுக்கு போகிறேன், அதெல்லாம் தேவையில்லை. நீ காப்பி தண்ணி குடிக்கிறதுக்கு காசு தேவையில்லை, ஆனால் கக்கா வச்சா பார்த்துக்க காசு வேணும், உஷாரு. அங்கே போய் என்ன பண்ண முடியாது நீங்கள். அப்போது உங்கள் தேவைக்கு எங்கன்னு தெரிஞ்சு அதில் பணம் பண்ணுறதுல கரெக்டாகிறாங்க. நீங்கள் உங்கள் தேவைகளே தெரியாமல் வந்துங்கிறீங்க. அதுவும் இந்தியா மாதிரி நாட்டில் நீங்கள் தேவையே தெரியாமல் வாழ்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு அக்கறையே இல்லை. ஒரு ரோடு போட்டுக்கிறான், ஒரு பள்ளம் வருது, ஒரு ஒரு சம்பு ஒன்று கட்டி வச்சுக்கிறான், அதை பள்ளமாகிட்டுக்கிறான். போகிறவங்களாம் வண்டியில் வந்து போகிறான். இவனும் பைக்கில் போனால் அப்படி தான் போகிறான். இதை செஞ்சவன் மனுஷன் தானே. இதுக்குன்னா முதலமைச்சராக வரணும். இங்கே அந்த ரோடு மட்டத்துக்கு அது இருக்கணும்னு ஒரு சராசரி மனுஷனுக்கு புரியாதா? அது புரியாத நாட்டில் வாழ்கிறோம் நம்ம. இந்த இடத்துல சொல்லணும்யா, இதுக்கு தனித்தனி அறிவு வேணுமா? ஒரு ரோடு சமமாக இருக்கணுன்றது எல்லாருக்குமே புரியும் தானே. வெட்டுறான், நோண்டுறான், போடுறான், மண்ணை போட்டு மச்சின்னு போயினே இருக்கிறான். கனடாவில் நாங்கள்லாம் போனால் சின்னதாக ஒரு கோடு போட்டால் ஒரு மார்க் பண்ணிட்டு போகிறான், ஒருத்தன் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறான். அடுத்த நாள் பார்த்தா அதை சிமெண்ட் வச்சு பேக் பண்ணி முடிச்சுட்டு போயினே. சின்ன கோடு கூட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா மனுஷன் நடக்கிறான், கால் தடுக்கி ஊந்துடுவான். ஒரு பிளாட்ஃபார்ம் சாதாரணமாக இல்லை, தள்ளு வண்டிக்காரரும் போனோம். அதனால் சைடில் கிராஸ் பண்ணி எங்கே ஏறணும்னு ஒரு போட்டு மார்க் பண்ணி வச்சுக்கிறான். அங்கே ஏறி தான் அவர் என்ன பண்ண முடியும். இந்த வண்டியில் போகிறவரும், சக்கரை வண்டியில் போகிறவர் கூட பிளாட்ஃபார்மில் இப்போ மனுஷனை யோசிக்கிறான். புரியுதா என்ன சொல்ல வரேன்ட்டு? நான் அந்த மாதிரி நாட்டுங்களுக்கெல்லாம் வர போனவன். ஆல்ரெடி எனக்கு மனிதாபிமானம் அதிகம். நான் மனிதாபிமானம் நிறைந்த நாடுகளுக்கு போயிருந்தேன். லண்டன்காரன் இங்கே வந்து கற்றுறல, நான் போய் லண்டனுக்கு போய் கற்றுன்னு வந்துக்கிறேன். லண்டனில் போய் எந்த யூனிவர்சிட்டியில் பச்செல்லாம் கேட்டுற போகிறீங்க. நீங்கள் ஒரு இடத்துக்கு போனாவே படிப்பீங்க. ஒரு வீட்டுக்கு போனாவே, சில வீடுங்களுக்கெல்லாம் போனால் அழகாக இருக்கும், சுத்தமாக வச்சுருப்பாங்க, கிச்சன்லாம் நீட்டாக இருக்கும். உங்களுக்கே ஒரு ஆர்வம் வரும். நீங்களும் என்ன பண்ணுவீங்க? ஏன் கத்தரில் அவங்க வச்சுக்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கற்றுக்குறீங்க. யாரோ ஒருத்தர் நீட்டாக ட்ரெஸ் பண்ண போகிறாங்க, யாரோ நல்லா இருக்குது பார்க்குறீங்கன்னா ஆகுறீங்க, கற்றுக் கொடுக்குறாங்க ஒரு பக்கம். நீங்களும் கூட என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு தேவைன்னா அது மேலே அக்கறை ஆகுறீங்க, தேவைன்னா அது மேலே என்ன. அது மாதிரி நான் வாழ்கிற மனுஷன், வாழ்ந்துங்கிற மனுஷன், என்னை பார்த்து நீங்கள் என்ன பண்ண முடியும்? கற்றுக்க முடியும். பார்த்தே கற்றுக்க முடியும்னா கத்தே கொடுன்னு எப்படி கற்றுருவேன்? நீங்கள் பார்க்காத இடத்தையும் கவுத்து காட்டுவேன். இப்படி தான் இருக்குது மனம், இப்படி தான் அது வேலை செய்யுது, இப்படி தான் நம்ம சிந்திக்கிறோம். இதனால தான் நீங்கள் இப்படி பிரச்சனையோட இருக்கிறீங்க. உங்கள் பிரச்சனை இதுதான் அப்படின்னே சொல்லி கொடுப்பேன். வேறு யாருக்கோ இல்லை, வேறு யார் பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறமா உங்கள் இஷ்டம். நாங்கள் எதையும் இதையும் நாங்கள் என்ன பண்ணுவோம், அப்படியே தான் இருப்போன்னு கூட இருக்கலாம், மாறலாம், யார் இஷ்டம். அதனால் இந்த உலகத்தில் தேவையில்லாது தேவைன்றதெல்லாம் புரிஞ்சிச்சேன்னா
அவன் ஏதோ ஒன்று கற்றுக் கொடுத்து தான் இருப்பான், பிழைக்கணும்ல. அப்படி தானே மூடி மசான எதை செஞ்சு ஒருத்தன் போய்ச்சின்னு தானே இருக்கிறான், மதங்கள்லாம் போய்ச்சின்னு தானே இருக்குது. கட்டை கட்டி அனுப்பலாம் லைனில் போயின்னு தானே இருக்கிற இல்லை. யாரோ ஒருத்தன் செத்து போட்டுக்கிறான், அங்கே போய் முட்டி போட்டுன்னு அழுதுங்கிறீங்க, பாவம் இல்லை. பணத்தை போட்டு போய் அங்கே அழலாமா ஒன்றா? அவனே பாவம் தொங்க முடியாது, தொங்கலேருந்து அவனே காப்பாற்றிக்கல, நீ என்ன காப்பாற்றுன்னு போய் அங்கே நிற்கிறீங்க. அவன் கஷ்டம் இல்லை. அவன் பக்கத்தில் 2 பேர் வந்து கேட்டுக்கிறானுங்க, உன்னே நீ காப்பாற்றிக்க முடியல, எனக்கு நான் வந்துட்டு இதையும் வர சொல்லிக்கிறானுங்க, நம்ம வர கேட்டுன்னு வந்துக்கிறோம். நீ என்ன பண்ணுகிற, கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் போய் கேட்டுனுக்கிறேன். அந்த காலம் இந்த காலம்லாம் தெரிஞ்சவனுக்கு புள்ள பெற்றுக்கிறது ஒரு காலம் எங்கே இருக்குதுன்னு தெரில. அவனுக்கு சிவகாலம் சக்தி காலம் தெரியுது, கர்ப்பகாலம் எங்கே இருக்குதுன்னு தெரில. அந்த கர்ப்பத்துலேருந்து குழந்தை எப்படி எடுக்குதுன்னு தெரியவே இல்லை. டோனர்லாம் வந்துக்கிறாங்க, இத்தனைக்கும் ஃபெர்டிலிட்டி சென்டர்லாம் வந்துருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு கதை வர சொல்லிடுறாங்க, 100 பிள்ளைய ஊற்றி பெற்றுக்கிறான்னா எப்படி பெற்றாலாம், இடித்து குடிகளை ஊற்றிக்கிறான். கருவை இடித்து என்ன பண்ணிக்கிறா, குடிகளை ஊற்றி. சும்மா இல்லை அந்த கதைங்கள்லாம், ஏதோ சொல்ல வந்துருக்குது. அவனுக்கு புள்ள இல்லைனோடனே இவன் போய் புள்ள ஊற்றுக்கிறான். கூச்ச நாச்சமே இல்லாமல் புக்கை எழுதிக்கிறானுங்க, படிச்சு இருக்கிறீங்க. நீங்கள் என்ன கற்றுக்கல, என்ன தேவைன்னு தெரிஞ்சால் நீங்கள் வாழ்ந்துருவீங்க. உங்களுக்கு என்ன தெரியல, தேவை தெரியல, தேவையே சொல்லி தருவேன். இல்லை எனக்கே உனக்கே தேவை தெரியும்னா நீ உங்கள் இஷ்டம்தான். வரவேண்ணா ஒருத்தருக்கு கேட்டேன், நல்ல நல்ல மனுஷன் மாதிரி கடவுள் எனக்கு தெரியும், நீங்கள் உபதேசம் வாங்க. இல்லை நான் கூட ஒரு வாட்டி காட்டுக்கு போகும்போது ஒரு மாதிரி ஆகிட்டேன், எனக்கு புரிஞ்சிச்சுன்ட்டான் ஒருத்தன். ஓகே ஓகே, அவரை நம்ம என்ன பண்ண முடியாது. ஏன் காசு இல்லைன்னு சொல்லலை, கற்றுக்கிட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லலை, நான் ஆகிட்டேன்ட்டான். மாதிரி ஆகிட்டோன்னு நம்ம என்ன சொல்ல முடியும். காட்டுக்கு போயின்னு இருந்தேன், அப்படியே பூத்து குலுங்கிட்டேன். ஏன்னா அவன் புத்திர பசிட்டான்னா மரங்கள்லாம் பூ வச்சுச்சுன்னா அது மாதிரி அப்படியே உள்ளே எல்லாம் எனக்குள்ளே அதுக்குள்ளே நானும் உனக்கு எனக்குள்ளே நான் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டேன். அதான் ஸ்ப்ராக்ஷன் ஆஃப் செட்டில் ஞானம் வஞ்சிட்டுக்கிறான் அவன். நான் என்ன செய்ய முடியும், 40 நாள் வாங்கன்னு கூப்பிட முடியும், கட்டாயம் வாங்கன்னு சொல்ல முடியும், கட்டாயம் வாங்கணும்னு சொல்ல முடியும். அடுத்தது நீங்கள் என்ன சொல்லுவீங்க, கட்டாயம் வரேன் சார், பீஸை மட்டும் நீங்கள் வானான்ட்டுருங்க சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? இது நியாயம் இல்லை. அப்போ நம்ம பார்த்து தான் பேசணும். ஏன் பணம்னு ஒன்று நம்ம 2 பேர் இருக்கோம்ல, நம்ம 2 பேர் நடுவில் என்ன இருக்குது, பணம்னு ஒன்று இருக்குது. நேரம் தெரியாது எனக்கு, உங்கள் நேரம் 40 நாள் கொடுக்க முடியுமா முடியாதானே எனக்கு. இதெல்லாம் கொடுக்க முடியும்னா வந்துடணும், அதான் நல்லது. வரலனாலும் தப்பு இல்லை. வரலன்னா நமக்கு ஒரு அசிஸ்டன்ட் போட்டுக்கிறாங்க, அது அவங்க பிரச்சனை நம்ம பிரச்சனையா. ஆள் சேர்க்கலைன்னா திட்ட வேண்டியது தான், ஆள் கூட சேர்க்கறதுக்கு தெரில, நீ எல்லாம் ஒரு பொம்பளை வேலை செஞ்சு நிற்கிற, என்ன பண்ணுறது, சும்மா திட்டிட்டு கம்முன்னு போயிட வேண்டியது தான். வேறு என்ன பண்ண முடியும், நத்தில் நான் நஷ்டம் இருக்கே. நீ பணம் வாங்கி செஞ்சு நான் ஏன் ஆள் சேர்க்கணும்னு கேட்டால் நம்ம என்ன பண்ண முடியும், புரியுதா? நீங்களே கூட இப்படி கேட்கலாம், இவன் பணம் சம்பாதித்துக்கு உங்களுக்கு தேவை நான் கேட்குறான், நான் என்ன பண்ண மாட்டேன். நீ என்ன வேணால் பேசி கேட்டுன்னு மட்டும் இருப்போம், வர மாட்டேன். 5 வருஷம் 10 வருஷம் கேட்டுனுக்கிறோம் வீடியோ பண்ணும்போது பக்குன்னு. 5 வருஷமாக ஒரு பொண்ணு கேட்டுன்னு மட்டுமே இருக்க முடியுதுன்னா எவ்வளோ பெரிய சாமர்த்தியசாலிங்கள்ல. அவங்க பெருமையாக சொல்கிறாங்க 5 வருஷமாக கேட்டுருந்தேன்னு. எனக்கு அவ்வளோ சாமர்த்தியமாக இருக்க முடியுதா உன்னாலன்ட்டு. ஒருத்தன் பேசுகிறான், கேட்டுன்னு வர முடியாமல் 10 வருஷமாக கேட்டுனுக்கிறேன், நான் எவ்வளோ சாமர்த்தியம். அதை விட சாமர்த்தியம் வந்துட்டு 10 வருஷம் வந்துட்டு போய்க்கிறான். ஒரே சாமர்த்தியசாலியெல்லாம் பார்த்துக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு, ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க பாருங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.